பாவம் தான் தேவனுடைய முகத்தை மறைக்கிறது. ரெண்டாவது, அவங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வராத காரணம் உங்கள் பாவம். அந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டுணும் முதல். ரெண்டாவது, தாழ்மை. தாழ்மையுள்ள கர்த்தர் கிருபை செய்கிறார். ஆண்டவர் எப்படி உங்களை சோதிப்பாருமா, புகழ்ச்சி வரும்போது இகழ்ச்சி வரும்போது சோதிப்பான். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். மூன்றாவது, மன்னிக்கணும். நம்ம என்ன செய்வோம், மற்ற எல்லாம் செஞ்சிருவோம். இன்றைக்கி ஏன் அநேகருக்கு ஆசீர்வாதம் கிடைக்காத காரணமே ஒருத்தர் மன்னியாதனால தான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியல. உண்மையாக தான். நம்ம என்ன செய்வோம்னா, ஒருத்தர் தெய்வாங்க மன்னிக்க மாட்டோம். இது மன்னியாதனால தான் தேவ ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியல. உன்னை பிறரை என்ன பண்ணுவேன், நேசிப்பாயாக வேதம் சொல்கிறது. மற்றவங்களை மன்னிச்சாதான் அவனை ஆசீர்வாதம் பெற முடியும். அப்போ இந்த 3 குண அதிசயங்களை மாற்றினாதான் உங்களுக்கு தேவன் ஜெபத்துக்கு பதில் தருவார். முதல், பாவங்களை அகற்றப்பட வேண்டும். ரெண்டாவது, தாழ்மையுள்ள இருக்கணும். மூன்றாவது, மன்னிக்கணும். அப்போ தான் கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார்.